கமர்ஷியல் பில்டிங்ல எலிவேஷன்னா வெறும் லுக் இல்லைங்க, நம்ம பிசினஸ்க்கான ஒரு அடையாளம். கஸ்டமர் நம்ம பில்டிங் பார்த்தோன்னே டிசைட் பண்ணிடுவாங்க உள்ள வரலாமா இல்லையான்னு. நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் வந்து பில்டிங் எலிவேஷன்னா ரொம்ப அழகா இருக்கணும், ஸ்டைலா இருக்கணும்பாங்க. கொஸ்டின் அது இல்லைங்க. பில்டிங்கோட எலிவேஷன் எப்பயுமே பிசினஸோட நோக்கத்தை மேட்ச் பண்ற மாதிரி இருக்கணுங்க. பட்ஜெட் பிராண்டா, ஒரு கார்பரேட் ஆபீஸா, இல்லாட்டினா ரீட்டைல் ஷோரூமா அப்படிங்கறத பார்த்த உடனே தெரியற மாதிரி இருக்கும். கமர்ஷியல் பில்டிங் எலிவேஷன்ல 4 டிசிஷன்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷனுங்க, நம்ம பில்டிங்கோட ஹைட் அண்ட் வித் ரேஷியோ பாக்குற பீப்புளுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்குங்க. ரெண்டாவது விஷுவல் டெப்த்துங்க. எலிவேஷன் வந்து பிளாட்டா இருந்துச்சுன்னா ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்கும். இதே இது லேயர்டா இருந்துச்சுன்னா யூனிக்கா இருக்கும். அதே சமயத்துல நம்ம கஸ்டமருக்கும் நம்ம பிராண்டை ரெகக்னைஸ் பண்ற மாதிரி இருக்கும். மூணாவது மெட்டீரியல் யூசேஜுங்க. எல்லா மெட்டீரியலுமே ஒரே மாதிரி டிசைன் பண்ணாம இடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோர்ஷன்ல பண்ணோம்னா ரொம்ப அழகா இருக்கும். நாலாவது வந்து சைனேஜுங்க. எலிவேஷன் டிசைன் பண்றதுக்கு முன்னாடியே சைனேஜ் எங்க வைக்கணும், நம்ம ஆடியன்ஸுக்கு எப்படி விசிபிளா இருக்க போகுது அப்படிங்கறத பிளான் பண்ணிட்டோம்னா இன்னும் பெட்டரா இருக்குங்க. பில்டிங்கோட எலிவேஷன் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் லேயருங்க. நாங்க கமர்ஷியல் பில்டிங்க்கு எலிவேஷன் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து கலர்ஸ் பார்க்க மாட்டோங்க. நம்ம பிசினஸ்க்கு என்ன அடையாளங்கிறத டிஃபைன் பண்ண பிறகுதான் டிசைன் ஆரம்பிப்போங்க. நீங்க உங்க கமர்ஷியல் பில்டிங் டிசைன் பண்ண போறீங்கன்னா கேட்க வேண்டிய கேள்வி பில்டிங் அழகா இருக்கணுங்கிறது கிடையாது, என்னோட பில்டிங் என்ன சொல்ல வருதுங்கிறது தான். பில்டிங்கோட எலிவேஷன் தான் சைலண்ட் சேல்ஸ் பர்சன். டிசைனுக்கு முன்னாடி கிளாரிட்டிங்க.